ஹாய் ஹலோ தோழிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஷேப்ஸ் தாங்க. இந்த ஷேப்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த கொடுத்துருக்க 14 இமேஜையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்டு இன்னும் உள்ளே கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஷேப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதில் ஒர்க் பண்ணியும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷேப்ஸ்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுங்க. நல்லா ஸ்டிச் போடுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எல்லா ஷேப்ஸையுமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதுங்க, எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் பார்க்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நீடியில் வந்து எல்லா பக்கமும் ஹேண்டில் பண்ணி ஈஸியாக கற்றுக்குவீங்க. பாருங்கள், இதை எப்படி போடணுன்னா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச்சை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நீங்கள் போடணும். ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு நீட்டாக வரணுன்னா ரொம்ப பெருசாக ஸ்டிச் போட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நேராக கோடு போடுறீங்க, கீழே பார்த்து போடுறீங்கன்னா பெருசாக போட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் ரொம்ப குட்டியாக போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். பாருங்கள், என்னோடய நீடில் பாருங்கள், அந்த நீடிலோட ஃபேஸ் பாருங்கள், எந்த டைரெக்ஷனில் நான் கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இந்த ரவுண்ட் ஷேப்பை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட்டியாக நீங்கள் போடணும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வளைவு வர இடத்துலலாம் குட்டியாக போடணும். உள்ளே நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்ட செயின்குள்ளே தான் போய் நம்ம எண்டு நாட் போடணும். அப்போனா தான் நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு வந்து தனியாகவும் தெரியாது. இப்போ நம்ம ஷார்ப்பான எட்ஜ் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போ ஒரு கோடு போட்டிருக்கோம், கீழே நம்ம திருப்பணுன்னா இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான எட்ஜ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணணுன்னா, கீழே கொண்டு வர கோட்டுக்கு மேலே அந்த இடத்துல மேலே ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போடணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல கீழே லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன் ஒரு கோடு. இப்போ நான் இந்த இடத்துல ஷார்ப்பான எட்ஜ் வரணுன்னா என்ன பண்ணணுன்னா, அந்த கோட்டுக்கு அப்படியே கீழே வைக்கணும். கோட்டுக்கு கீழே நம்ம எந்த டைரக்ஷன் கொண்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வச்சு திருப்பணும். இப்போ மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள், அப்படியே அதுக்கு நேராக கீழே வைக்கிறேன் பாருங்கள் புள்ளி, அங்கே தான் நம்ம லாக் போடணும். நான் இமேஜில் போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வரைஞ்சி காமிக்கிறதுல கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நான் இமேஜில் வரைஞ்சி காமிக்கிறேன், அதில் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா புரியும். இந்த ஷார்ப்பான எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா கோடாக இருக்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ தண்டிக்குனாச்சும் சைஸில் போட்டுக்கலாம் செயின் ஸ்டிச்சை. இப்போ ஷார்ப்பான எட்ஜுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஷார்ப்பான எட்ஜு தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் குட்டியாக ஒரு செயின் போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி போடுறேன்னா, அப்படியே இந்த கோடு இருக்கா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எதுக்கு வந்து ஒரு குட்டி செயின் போடணும். அதுதான் லாக்கு. அப்படியே போட்டு நம்ம மேலே திருப்புறோம் பாருங்கள். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு திருப்பணும். மினிமமாக குட்டியாக கூட செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நிறைய குட்டியாக செயின் ஸ்டிச் வரும்போது போட்டு பழகிடுவீங்க ஈஸியாக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையுமே நமக்கு ஷார்ப்பான எட்ஜு தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே அந்த கீழே போகிற கோட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம போட போகிறோம் பாருங்கள் செயின் ஸ்டிச்சு. பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டு திருப்புறோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜு சூப்பராக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குட்டியாக ஒரு செயினை போட்டுட்டு மேலே போகிற கோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், மேலே போகிற கோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கீழே ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே நான் மேலே திருப்புறேன். இப்படி தான் போடணும் நம்ம. அப்படின்னா தான் உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே கீழே ஒரு குட்டி செயின் போடுவேன் பாருங்கள். கீழே போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாரை ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷார்ப்பான எட்ஜுக்கு
ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே கீழே திருப்புறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான எட்ஜு கூர்மையான முனை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டாரில் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் சிஸ்டர்ஸ். இப்போ பாருங்கள், கீழே ஒரு செயின் குட்டி லாக் போட்டு அப்படியே மேலே திருப்புறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஏற்கனவே போட்ட செயினுக்கு உள்ளே போய் தான் நம்ம லாக் போடணும், எண்டு நாட் போடணும். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எங்கேயுமே கேப் தெரியாது, நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட்டின் ஷேப் தான் போட போகிறோம். இதுக்கு நான் பாருங்கள், என்கிட்ட ஒயிட் கலர் பென்சில் இல்லை. ஸோ நான் ஒயிட் கலர் க்ரையான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். நீங்களும் ஒயிட் கலர் க்ரையானோ ஏதாவது ஒன்று ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் எப்பயுமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஷார்ப்பான இந்த எட்ஜில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நடுவில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் மீடியமான சைஸில் பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். பட் அந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நம்ம குட்டி குட்டியாக போட்டால் தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக போகிறேன்னு பாருங்கள். வளைவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட்ங்க. நெக்ஸ்ட்டு நல்லா நீடில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. எந்தெந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு நீடிலோட ஃபேஸை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம திருப்பணுன்னா நமக்கு நல்லா இருக்காது. என்ன பண்ணணுன்னா, ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு போகணும். அப்புறமும் குட்டி குட்டி செயினாக போட்டு நீங்கள் கொண்டு வரணும். நல்லா பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஹார்ட்டின் இமேஜ், ரவுண்ட் இமேஜ்லாம் நல்லா பெருசாக, ரவுண்டெல்லாம் உங்கள் பேங்கிள் சைஸ்க்கு கூட வரைஞ்சிக்கோங்க. அந்த சைஸுக்கே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கை ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம், வளைக்க போகிறோம். இப்போ எப்படி நான் வளைக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே வளைக்காமல் அந்த கோட்டுக்கு நேராக கீழே பாருங்கள், ஆப்போசிட்டில் கீழே ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜு கிடைக்கும். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே போட்டு செயினுக்குள்ளே போய் தான் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த ஷேப்பில் எப்படி போடலான்னு பாருங்கள். நான் எல்லா இடத்துலையுமே புள்ளி வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் ஷார்ப்பான எட்ஜு வரணுன்ட்டு. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயுமே அப்படி தான், நம்ம ஒரு இடத்துக்கு திருப்பும்போது அதுக்கு எதுக்க வச்சு நம்ம ஒரு குட்டி செயின் போடணும். போட்டுட்டு அப்படியே திருப்பணும். பாருங்கள், நான் எதுக்க ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். இந்த கண்டிப்பாக இந்த இமேஜ்லேயுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பாமல் அந்த கீழே இருக்க கோட்டுக்கு எதுக்க ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே மேலே கொண்டு வரேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த இமேஜில் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு நீடியில் பிடிக்கிறதுக்கு நல்ல கை வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ பாருங்கள், அப்படியே மேலே கொண்டு போகாமல் கீழே ஒரு குட்டி செயின் போட்டு அப்படியே கொண்டு போகிறேன் பாருங்கள். பாருங்கள், குட்டி செயின் கீழே போட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த இமேஜில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அப்படியே வளையாமல் கீழே ஒரு குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எப்பயும் போல் ஃபினிஷ் பண்ணும்போது ஏற்கனவே போட்டு செயின்குள்ளே போட்டு லாக் போட்டுருங்க, எண்டு நாட் போட்டுருங்க.
இப்போது இந்த இமேஜில் கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான இமேஜு. ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் இதில் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லைன்னா உள்ளே இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போட்டு பழக வேண்டிய ஸ்டிச்சு, இம்பார்ட்டண்டானது. ஸோ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டு நீட்டாக போட முடியுமோ போட்டுருங்க. இந்த ஸ்டிச்சு போடும்போது இப்போ இந்த இடத்துல வளைய போகிறீங்க பார்த்தீங்களா, இது வளையும் போது அப்படியே மேலே கொண்டு போய் வளைஞ்சிடக்கூடாது. நம்ம போடும்போது ஏற்கனவே போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வந்து போடணும். அப்படியே மேலாப்பில் கொண்டு வந்துட்டிங்கன்னா கேப் விட்ட மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் போடும்போது கையை கீழே கொஞ்சம் லூஸாக பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிக்காதீங்க. ஏன்னா உள்ளே இருக்க ரவுண்ட் ஷேப் வந்து டைட்டாக பிடிச்சி இழுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்ட செயினுக்கு உள்ளே கண்டிப்பாக ஒரு செயின் போட்டு தான் நீங்கள் அடுத்து கிராஸ் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேப் விட்ட மாதிரி அசிங்கமாக தெரியும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த திலகம் ஷேப்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுவுமே உங்களுக்கு நீட்டாக லுக்காக தெரியணும்னா இந்த செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போடுங்க. எல்லா இமேஜ்லேயுமே ஒரு வளைவு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் குட்டி குட்டியாக ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் அழகாக நீட்டாக லுக்காக தெரியும். இப்போ பாருங்கள், இங்கே ஷார்ப்பான எட்ஜ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு கீழே கொண்டு வரும்போது அதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டு அப்படியே கொண்டு வரணும். இந்த மாதிரி இழுக்கணும். இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜ் அங்கே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட செயின்குள்ளே போய் எண்டு நாட் போட்டுருங்க. இப்போது இந்த எஸ் டிசைன் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த லெட்டரில். ஏன்னா அதில் கொஞ்சம் வளைவு வரதுனால நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்குருவீங்க நீடில். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டியாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஷேப்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இமேஜில் எடுத்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் மார்க் இமேஜ் நான் பாருங்கள் உள்ளே 2 ரவுண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேயும் போட்டு பழகுங்க குட்டி குட்டியாக. இந்த குட்டி குட்டியாக நம்ம செயின் போடுறோம் பார்த்தீங்களா, இது நமக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். அப்போனா தான் உங்களுக்கு கை ப்ராக்டிஸ் ஆகும். இப்போது இந்த இமேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாங்க சொல்கிறேன். இதில் 2 டைப் இருக்குது பாருங்கள். இந்த வளைவில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ போட்டுட்டு வரோம் பாருங்கள். இந்த இடத்துல நான் 2 ஸ்டிச் 2 டைப் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ கீழே கொண்டு வந்துட்டோம். கீழே கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி ஒத்த கோடு மாதிரி தெரியணும்னா நீங்கள் அப்படி திருப்பிடக்கூடாது. ஸோ அது நல்லா இருக்காது, நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ இங்கே எண்டு நாட் போட்டுக்கோங்க. எண்டு நாட் போட்டுட்டு ஏற்கனவே போட்ட ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து அந்த செயின்குள்ளே இருந்து நூலை எடுத்து அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டைப்பு.
எண்டு நாட் போட்டுட்டு ஏற்கனவே போட்ட செயின்குள்ளேருந்து கொண்டு வர்றது இது ஃபஸ்ட்டு டைப்பு. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் டைப்பு. இது எப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே நம்ம எண்டு நாட் போடக்கூடாது. என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நம்ம ஒரு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின், குட்டி எண்டு நாட் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி வரைய போகிறோம். இது செகண்ட் டைப்பு. இந்த மாதிரி பண்ணுங்கள். இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 டைப்புமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வளையிற இடத்துல எண்டு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குமா, இல்லை அப்படியே வளைஞ்சா நல்லாயிருக்குமான்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த 2 டைப்புமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த 2 டைப்புமே போட்டு பாருங்கள். இமேஜில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.